Assalamualaikum everyone. This is Nacho from Nacho's channel. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது மிச்சம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி. ஸோ இவ்வளோ நாளாக விப்பிங் க்ரீம் சரியாக விற்பாகலை, இல்லைன்னா பீட்டர் இல்லைன்னு ட்ரை பண்ணாமல் ஈரா. அப்போ இந்த ரெசிபி அவங்களுக்கு தான். இனி கை வலிக்க பீட் பண்ண தேவையில்லை, கொஞ்ச நேரத்துலேயே மிச்சம் ஈஸியாக பர்ஃபெக்டாக விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலும். அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி சூப்பர் சாஃப்ட் க்ரீமி டெலிஷியஸான ட்ரெஸ்லிச்சஸ் கேக் செய்ய போகிறோம். பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்கும், டேஸ்ட் வைஸும் சொல்லவே தேவையில்லை. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ஷுவர் யூ வில் எடிக்ட் டு திஸ் டெசர்ட். ஸோ இந்த ட்ரெஸ்லிச்சஸ் கேக்கோட மெயின் ஹீரோவே இந்த மில்க் மிக்சர் தான். ஃப்ரெஷ் மில்க், எவபரேட்டட் மில்க், கண்டென்ஸ் மில்க், இந்த 3 மில்க்கும் சேர்ந்து தான் அந்த சிக்னேச்சர் சாஃப்டும் ஜூஸியும் டேஸ்ட்டும் தரும். உங்களுக்கு எவபரேட்டட் மில்க் இல்லைன்னா யூ கேன் யூஸ் வெனிலா மில்க். ஃபர்ஸ்ட்டாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதுக்கு எவபரேட்டட் மில்க், கண்டென்ஸ் மில்க் அண்ட் மில்க் ஆட் பண்ணி கொஞ்சமாக வெனிலா போட்டுக்கொள்வோம். இது ஒரு நல்ல ஃப்ளேவரை தரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்லைஸ் கேக் தான் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக கேக் ஒரு பேக்கிங் ட்ரேயில் போட்டுக்கோங்க. நான் டைம் சேவ் பண்ண பட்டர் கேக்கை பேக்கரில் இருந்தே ரெடிமேடாக வாங்கினேன். நீங்களும் உங்களுக்கு ரெடிமேட் கேக் யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும், இல்லைன்னா அவுட்லேயே பேக் பண்ணி எடுக்கிறதும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும், நோ இஷ்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபோர்க் இல்லை நைஃப் வச்சு கேக் ஃபுல்லாக சின்ன சின்ன ஹோல்ஸ் போடணும். அப்போ தான் மில்க் மிக்சர் கேக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகும். அப்போ தான் ஒவ்வொரு பைட்டும் சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவும் இருக்கும். இந்த மில்க் மிக்சரை கேக் மேலே கொஞ்சமாக ஊற்றணும். மில்க் மிக்சர் கேக்குள்ளே நல்லா இறங்குறதுக்காக இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். 1 hour மாதிரி வச்சேன்னா நல்ல, இல்லைன்னா உங்களுக்கு குயிக்காக இது வேணும் அப்படின்றவங்க நோ இஷ்யூஸ், உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கண்டினியூ பண்ண இயலும். ஸோ முக்கியமான இந்த ரெசிபிக்கு எக்ஸ்பென்சிவ் எதுவுமே தேவையில்லை, கை வலிக்க பீட் பண்ணவும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு பிளெண்ட் ஜார் போதும், சில்கி ஸ்மூத் விப்பிங் க்ரீம் ரெடி. வாங்க மேஜிக் மாதிரி ஈஸியாக இது எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய ஒரு மெயின் விஷயம் என்னன்னு சொன்னால், விப்பிங் க்ரீம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண 1 hourக்கு மாதிரி எங்களோட பிளெண்ட் ஜாரை கொஞ்சம் ஃப்ரீசரில் போட்டுடுங்க. கொஞ்சம் அது கூலாகிக்கிற மட்டும்தான் எங்கிட்ட விப்பிங் க்ரீம் நல்லாவே வரும். ஸோ கூலாகிக்கிற அந்த ஜாருக்கு விப்பிங் ஆட் பண்ணி அண்ட் கொஞ்சமாக ஐசிங் சுகர் பண்ணிக்கோங்க. ஐசிங் சுகர் ஆப்ஷனல் தான், சுகர் கொஞ்சம் கூடவா வேணுமென்று சொன்னால் ஆட் பண்ணிக்கொள்ள இயலும், தென் யூ கேன் ஸ்கிப் இட். இப்போ பிளெண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 2-3 பல்ஸ் நார்மல் ஆகும், தென் ஸ்பீட் மூடில் ஒரு 30 செகண்ட் போட்டு பிளெண்ட் பண்ணால் க்ரீமி திக்காக இந்த மாதிரி வரும். எங்களோட பர்ஃபெக்ட் விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடும். ஸோ வாங்க ஃபைனல் டச்சப்பை செய்வோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி பண்ண விப்பிங் க்ரீமை கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும். எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுங்கள். இதுதான் கேக்கு அந்த ரிச்சும் க்ரீமியும் ஃபினிஷை தரும். இன்னும் க்ரியேட்டிவாக வேணுமெண்டா விப்பை ஒரு நொசலை வச்சு டெக்கரேட் பண்ணி போடவும் இயலும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி விப்பிங் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ள இயலும். தென் 3 to 4 hours ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி வச்சேன்னா சூப்பர் சாஃப்ட் க்ரீமி ட்ரெஸ்லிச்சஸ் கேக் ரெடி. ஸோ இவ்வளோ தான் சூப்பர் ஈஸி ட்ரெஸ்லிச்சஸ் கேக், சிம்பிள் ஸ்டெப்ஸில் டேஸ்டியாக ரெடி பண்ண இயலும். ஸோ கட்டாயம் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஈஸி அண்ட் யூனிக்கான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணுண்டா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் விலாக்ஸோட வரேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.